ஹாய் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கான பதில் சொல்லலான்றது தான். சொல்கிறத விட அதை செயலாகவே செஞ்சு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே சொல்லிகிட்டே இருந்தான். அதுதான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த விளாகில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, அது என்னென்னு கண்டினியூ பண்ணுறேன். போகிறேன் எல்லாரும் கோலம் போட்டு வீடியோ போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு அப்படி சொல்கிறீங்க. கேட்டிருந்தாங்களா கமெண்ட்ல? வாசலே இத்தனோன்னு தான் வாங்க. அவன் நிக்கிறதுதான் கோலம். அதுலயே பாருங்க, ஒரு அட்டைப்பட்டி உள்ள வைக்க இடம் இல்லாம வெளியில வச்சிருக்கான். ஆமா, இதுதான் இவ்வளவுதான் வாசல. அதனால இதுல நான் போட மாட்டேன். பாருங்க, கையை கிழிக்குது வந்தோடனே. ஆமா, கூட்டி மட்டும் இல்லைப்பனா, அதனால அவ்வளவா கோலம்லாம் அங்க போட மாட்டாங்க. போடவும் முடியாது, எனக்கு தகரம் இருக்குல்ல. அதனால இது வந்து எதுக்காக இங்க வச்சிருக்கானுன்னா, உள்ள இடம் இல்ல அதனால இல்ல. இதுல வந்து தேவையில்லாத பிளாஸ்டிக் இருக்கு, அது எதுக்கு போடணும்னு என் மாமனார் வந்தா அது உள்ள வைக்க இடம் இல்ல, அதனால வெளியில வச்சிருக்கோம். என் மாமனார் வந்தா கடையில கொண்டு போய் போடுவாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம், நான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா என்ன சொன்னீங்கன்னா, நீட்னஸே இல்லையா, இதே இல்லையா, சோம்பேறியா, அப்படிலாம் கிடையாது. பொழுதுனிக்கு நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்ன செய்யலான்னு போன் எடுத்து பார்த்துட்டே இருப்பேன். சொனப்புச்சா, சரி கொள்ளு, செருப்பு போட்டு கொள்ளு, செருப்பு போடாம நீ இங்க வராது பாருங்க. சந்தை அது போல நீட்டா இருக்கும். இந்த அட்டைப்பெட்டி இல்லைன்னா கூட்டி. இந்த குடம் ரெண்டும் வெளிலதான் இருக்கும் எப்பவுமே, ஏன்னா ஓட்டம் இந்த குடம். அதனால உள்ள வச்சா தண்ணி சிந்திக்கிட்டே இருக்குமா, அதனால வெளில இருந்து எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். உள்ள நனையாது, நீட்டா இருக்கும். இப்போ உள்ள ஃபர்ஸ்ட் தானே ஏன் கசகசன்னு போட்டு வச்சிருக்கீங்கிறீங்க. யார் உண்மை இதை போட்டு வச்சா? இப்படி யாருவா வேலையா? நான் காலையில தாங்க அழகா நீட்டா எப்பவுமே நீட்டா எடுத்து வச்சிருவேன். என்னோட வேலை எல்லாமே. இதெல்லாம் பேகு, இது எல்லாமே பேகு. இதெல்லாம் நான் ஏன் வெளில வச்சிருக்கேன்னா, இதெல்லாம் எங்க பாட்டி இருக்காங்களா, அவங்களோட துண்டு இங்கே போட்டு போயிட்டாங்களா, அதை துவைச்சி ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கேன். அவங்க வரவே இல்லை, நான் மறந்துடுவாங்க. போறப்ப எடுத்துட்டு போனோங்கிறதுனால வச்சிருக்கேன். அப்புறம் ரேஷன் பொருள் வாங்க பையெல்லாம் கேட்டாங்களா, அதனால இதுல பை இருக்கு, போகும்போது கொண்டு போய் கொடுக்கணும். நீட் இல்லைன்னா இங்கே கட்டிலு கிடக்கு, அங்க பீரோ கிடக்கு. பீரோ நான் ஒத்துக்கிறேங்க, உண்மையாவே நீட்டா இல்லை. ஏன்னா மேல வந்து ஹைட்டா இருக்கு, அதனால எனக்கு ஒத்து. மற்றபடி இது நீட்டா அடுக்கிதான் வச்சிருக்கேன். எதனால உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னா, கேப்ல இதெல்லாம் வச்சிருக்கேன். அட்டைப்பெட்டியா வச்சிருக்கேன். அதே பாருங்க, இது எப்படி யூஸ் பண்றேன்னா, மேக்கப் பொருள். மேல படுக்க மாட்டோம், ஏன்னா மேல இந்த லைட்டு, இந்த சேர், இதெல்லாம் நாங்க இப்போதைக்கு இங்க இடம் பத்தாது. இவ்வளவு பாருங்க, இது எவ்வளவு இருக்கும்? 3 அடி. இதை பாருங்க, இது 3 அடி அகலம். இது பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி. படுக்கலாம், 2 பேர் படுக்கலாம். அதுல 3 பேர் நெருக்கிட்டு இந்த கொசு வலையை போட்டு படுத்துக்குவோம். ஆமா, அதனால வந்து இந்த ஸ்டாண்டுமே கீழே வச்சிருந்தா இவ்வளவு இடம் பிடிக்கும். அதனால அதே மேல தூக்கிடுவோம். சேரு கடந்தா சேருக்கு தனி இடம் வேணும். இங்க அதையும் போட்டாச்சு. ஆமா, உள்ள போட முடியாது. இங்க போட்டா போடலாம், இல்லைன்னா அவுத்துக்கிட்டா போடலாம். இடைஞ்சலா இருக்கும், அதனால இங்க போட்டோம். அப்புறம் வந்து பாயெல்லாம் இங்கதான் மடிச்சு வைப்பேன். பாக்கிறதுக்கு நீட்னஸா இல்லங்கிறீங்க, ஆனா எனக்கு நீட்னஸா தான் தெரியும். பாய் மடிச்சு வச்சிருக்கேன், கீழே ஒரு ஸ்டூல் வட்டம் வச்சிருக்கோம், அதுல வந்து பெட்ஷீட் பாயெல்லாம் மடிச்சு வச்சிருக்கோம். அப்புறம் வந்து இது பேர் என்ன, கொசோலையே எப்பவுமே இங்க மடிச்சு வைப்போம். ஏன் நான் இது மேல எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன்னா, கீழே வைக்க முடியாதுங்க சொல்றேன்ல. அதனாலதான் மேல வந்து இன்னொரு கொசோல பழைய உடனே அதெல்லாம் பார்த்துதான் நீங்க கசகசன்னு இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா, தேவையில்லாத பொருள் கண்டிப்பா அது யூஸ் ஆகும். அதனாலதான் அங்க வச்சிருக்கேன். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்த இது இல்ல, எல்லாமே கொஞ்சம் இதா இருந்து வேற எங்கேயும் வைக்கவே முடியல. இதுல ஒரு ரூம் வாங்கி நாங்க பிரிச்சிட்டோம். பில் வச்சதனால இங்க வந்து அரிசி, ஆமா, கொஞ்சம் ஜாமான்லாம் வச்சிருக்கோம். இந்த அட்டைப்பெட்டி எதுக்கு வச்சிருக்கோம்னா, அட்டைப்பெட்டி வந்து கடையில எல்லாருமே பொறுக்கி போடுறாங்க. எங்க மாமனாரு இதை எல்லாமே போடுவாரு. அவர் வந்தா இது எல்லாமே மடிச்சு அந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே கொண்டு போய் அவரு கடையில போட்டு வருவாரு. அதனால அங்க பாருங்க, இதுவுமே எங்களுக்கு நீட்டா தான் தெரியுது. ஏன்னா நான் இல்ல, நீங்க கொஞ்சம் வசதியான வீட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டை பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிக்காது, கச்சாமச்சான்னு கிடக்கு. எவ்வளவுதான் நம்ம எடுத்து வச்சாலும் நமக்கு வந்து நல்லாவே இருக்காது. அது ஒரு காரணம். ரெண்டாவது, அங்க மேல அது சாமி படமா யூஸ் பண்ணி என்னால முடிஞ்ச அளவு நான் நீட்டா தான் வச்சிருக்கேன். பாருங்க, ஒண்ணு மேல ஒண்ணு. இதே இவ்வளவு இடம் இங்க வந்து நின்னு சாமி கும்பிடுறதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கேன். கரெக்டா 1 அடி வச்சிருக்கேன். அது போல சாமியோட பொருள் எல்லாமே இதுக்குள்ளேயேதான் நான் அடக்கி ஆகணும். வேற எங்க போட்டாலும் அங்கேயும் இங்கேயும் தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அதனால வந்து குங்குமம், திண்ணீர், விளக்கு எல்லாத்தையும் நான் இங்கேயே வச்சுப்பேன். அதனால கொஞ்சம் உங்களுக்கு நீட்னஸ் இல்லாம தெரியும். அது போல நான் சேவத்துல வந்து
இதெல்லாம் மாட்டி வச்சிருக்கேன்னா ஹேண்ட்பேக்லாம், அதனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட்னஸ் இல்லாம தெரியுது. இந்த பிறகு கொடைலாம் மாட்டி வச்சிருக்கேன்னா அதனால உங்களுக்கு தெரியுது. வாங்க அடுத்தது கிச்சனை காட்டும். அதுக்குள்ள இவனோட வண்டி வேற, இதை வேற வைக்க இடல. ஆமா, எப்பவுமே அந்தாண்ட கொண்டாந்து போட்டுருவான். சிவா கடுப்பாயிரும், எடுத்துட்டு போ சிவான்னு விரட்டுவான். அப்புறம் இந்த சைக்கிளுமே தூக்கி நாங்க கட்டில் மேலதான் நைட்ல அதை வச்சிருவோம். ஆமா, அது மேல வச்சிருவோம். கீழே போட இதுதான் போறதுக்கு இடம் வெளியில போகும். அது தெரியுது உங்களுக்கு, உடைச்ச பாருங்க ஸ்டார்டிங்ல ஒரு சீன். இது வந்து சாம ஸ்டார்டிங்ல போட்டிருக்கோம். உடைச்சோம், இது உடைச்சி கதை வைக்க அமௌண்ட் இல்லாம அப்படியே வச்சிட்டோம். இதுல கதவும் வைக்க தேவையில்ல, அதுல வச்சா மட்டும் போதும். அந்த சட்டர் கிட்ட கதவு வச்சா அது வந்து இங்க அதுக்குதான் வந்து அவங்க எவ்வளவு கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எதுக்குன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க ஸ்கிரீன் போடலாம், நான் ஆல்ரெடி போட்டேன். எல்லா வேலையுமே நான் செய்வேன். ஆர்வ கோளாறுல என்ன பண்றது நான் உட்காரவே மாட்டேன். ஸ்கிரீன் துணி அழகா என்னோட புடவை ஒண்ணு இருந்துச்சு, அதை மடிச்சு இதுல போட்டு அழகா இருந்துச்சு. அது வந்து இவர் யூஸே பண்ண மாட்டார். நான் வந்து எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போதெல்லாம் ஸ்கிரீன் துணி இழுத்து விட்டுருவோம். இவர் என்ன பண்ணுவானா இப்படி ஒதுக்கி மேல போட்டுருவார். அப்படியேதான் கடந்துச்சு வருஷம் ஃபுல்லா. அதனால நான் என்ன பண்ணேன், துவைச்சு காய வச்சு மடிச்சு வச்சுட்டேன். ஸ்கிரீனே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸ்கிரீன் எதுக்கு. ஆனா இப்பெல்லாம் நைட்ல அந்தாண்ட நாங்க எப்பவுமே லைட் போட்டு தான் தூங்குவோம். அந்தாண்டோட வெளிச்சம் இந்தாண்ட ரொம்ப ஓவரா வருங்க. எனக்கு தூக்கம் வராது, அவங்க 2 பேரும் அங்க இருட்டுல தூங்குவாங்க. இப்ப வந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு போகணும்னா வச்சுக்கோங்க, இந்த கதவை ஆமா இந்த கதவை திறந்துதான் போக முடியும். ஏன்னா கரெக்டா ஒரு ஆளுக்கு எப்பதான் இருக்கும். ஆமா, அடுத்து என்னோட கிச்சனை பார்க்கலாம். கிச்சன்ல தான் ரொம்ப நீட் இல்லைங்கிறீங்க. அது என்ன ரீசன்னு சொல்றேன் வாங்க. கிச்சன் இதுதான் நீட்னஸா இல்ல அப்படிங்கிறீங்க. உண்மை காரணம் என்னவாமா, நீ என்னன்னு நினைக்கிற? இடம் இல்ல, எடுத்து வைக்க முடியல, அதான் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் இல்லைங்க. அதுவும் இல்லாம இந்த கல்ல பாருங்க, அது கொஞ்சம் இதா இருக்கும். ஆமா, அதுவும் இல்லாம அங்க பாருங்க ஆடும், எனக்கு பயமா இருக்கும். அதுவும் இல்லாம இதே பாருங்க, இந்த கம்பி வந்து சிவா சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஒரு டைம் தலையில கீழிச்சு. அதனால விசில வந்து இதெல்லாம் வந்து ரீவொர்க் பண்ணணும். இப்ப கொஞ்சம் நானும் அந்த என்ன கல்லுமாமா கடப்பகல் அது வாங்கி போட்டு கொடுமாமா. அதுவும் இல்லாம அடுப்பு இந்த சைடு வேணாம், எனக்கு அந்தாண்ட மாத்தி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். மாத்தினதுக்கு அப்புறம் இதே உங்களுக்கு அந்த டைல்ஸ் கல்லா இருந்தா உங்களுக்கு வந்து நீட்னஸா தெரியும் அடுப்பு கண்டிப்பா. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த கல்லே சிமெண்ட் கல் மாதிரி, அதனால நீட்னஸா தெரியாது. ஆனா அடுப்பு பாத்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு நீட்டா கிளீனா தொடச்சுதான் வச்சிருப்பேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அதுவும் இல்லாம உங்களுக்கு கசகசன்னு தெரியற காரணம் செவுரு வேற உடஞ்சிருக்கா, அதுவே உங்களுக்கு அதுவே. அப்புறம் வந்து சாப்பாடு செஞ்சாலும் இது மேலேயே வச்சிருவோம், குழம்பு இது மேலேயே வச்சிருவோம். அப்புறம் வந்து அதுக்கு தேவையான திங்ஸை நான் பக்கத்துலயே வச்சுக்கிறேன் கசகசன்னு. ஏன்னா வேற எங்கேயும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இதுல எல்லாம் நான் வந்து ஜாமான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் இல்லாம இது பக்கத்துலயே இருந்தா யூஸ்ஃபுல்லா டக்குன்னு எடுத்துக்கலாம்ல, போய் எடுத்துக்க தேவையில்ல. அதனால 5 டப்பா, சக்கரை டப்பா, மிளகாத்தூள் எல்லாம் அடுப்புக்கு பக்கத்துலயே இடம் ஒதுக்கி அங்கேயே நான் வச்சுப்பேன். அது இல்லாம அடியில வந்து 2 குடம் தான் யூஸ் குடம், அது மேல தோசை கல் வச்சிருக்கா, அது மேல திப்பிலி போட்டு வச்சிருக்கா. ஆமா, திப்பிலி போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் எறும்பா இருந்ததா, அதனால சரி இப்படி இருக்கட்டும், அதை அள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சிருக்கேன். 2 குடம். அதுக்குள்ள நான் பையன் நான் தான் கைட்டு வச்ச வீடியோ இருக்கா சீமா இருக்குன்னு இப்ப அப்பா பைய ஊந்துருச்சு பாக்குறாங்க. 2 குடத்து ஆமா 2 குடத்தை தவிர நான் வேற எதுவுமே வைக்க மாட்டேன். மீதி 2 குடத்தை வெளியில வச்சிருக்கேன். சில்வர் குடம் இது மெயினா குடிக்கிறதுக்கு மட்டும்தான் உள்ள, சமையல் ஆக்குறதுக்கெல்லாம் வெளியில குடம் வச்சிருவோம். இது வந்து இந்த ஃபுல்லா ஜாமானுமே நான் தேவையில்லாத ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்பவுமே இதெல்லாம் தேவை உள்ள ஜாமான் நான் அடிக்கடி எடுக்கிறேன். இது வந்து எனக்கு நீட்டா தான் தெரியுது. ஏமாமா நான் நீட்டா தான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனா உங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படி தெரியுது பாருங்க. அதுக்கு கொஞ்சம் இடம் கிச்சன்ல இவ்வளவுக்கு நிக்கிறதுக்கு விட்டுட்டேன். இது வந்து இப்படி ஜாமான் இது பண்ணிக்கிறதுக்கு. இதுலயே அந்த சேரு போட்டு உட்கார்றதுக்கு இவத்துக்கிட்ட போட்டா இடத்தையே அடைச்சிருக்கும். அப்படியே இவ்வளவுத்துக்கு இருக்கும், யாருமே உட்கார முடியாது, படுக்க முடியாது. எங்க கேள்விலாம் வந்தா இந்தாண்டியா தான் படுக்கும். அதனால வந்து அந்த சேருக்கு இடம் ஒதுக்கி இவத்துக்கிட்ட மட்டும்தான் உட்காரணும். எங்க சிவா நான் கூட்டுறேன்னு சொல்லிட்டு அந்தாண்ட எடுத்து போட்டு இதெல்லாம் கூட்டுவோம் பாருங்க, சிவா அங்க உட்காருவான். சிவா நீ அங்க உட்கார கூடாது. அதை விட முக்கியமானது பாத்தீங்கன்னா காலைல ஜாமான் வாங்கிட்டு வரும்போது இந்த இடம் ஃபுல்லா தனித்தனியா தான் இருக்கும். ஆமா, அவங்கிட்ட திட்டுவேன், இவத்துக்கிட்ட நடுவுல எல்லாம் சேர் போட்டு உட்கார கூடாது, இங்கதான் சேர் போட்டு உட்காரணும் அப்படின்னு. எதுவுமே அது போல தேவையில்ல. இது என்ன பையன்னு பாத்தீங்கன்னா இது அதிகமா இது அரைச்சு வச்சிருக்கேன் நான். ஒவ்வொரு இப்ப பீட்ரூட்டு, கேரட்டு, அப்புறம் வந்து நவருசாமி
அப்புறம் வந்து அந்த மாதிரி ஆரஞ்சு ஆப்பிள் அந்த தோல் எல்லாத்தையுமே ஒவ்வொரு டப்பாவில் அரைச்சு போட்டு வச்சிருக்கேன். ஆனா நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், இப்ப யூஸ் பண்றது இல்லை. அதனால ஒவ்வொரு டப்பாவில் போட்டு வச்சிருவேன். அது தூக்கி போடுற பொருளும் கிடையாது. இவ்வளவு தூக்கி எதுக்கு வச்சிருக்கீங்க, இது தேவையில்லாதெல்லாம் தூக்கி போடுவேன்னா தேவையில்லாதெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டோம். இருந்தாலும் சொல்றேன், அதெல்லாம் தேவை உள்ளதுங்க. எல்லாமே நான் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது தேவை உள்ளது. நான் தூக்கி போட்டுட்டேன்னா உடனே எனக்கு தேவைப்படும். இதுவுமே இதுல இருக்கிறது இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, தேவையில்லாத பொருள் தூக்கி போ, இதை பார்த்துதான் சொன்னீங்க. இதுல வந்து வெடி இருக்குங்க. அதனால இது காசு போட்டு வாங்க முடியாது. எது காசு போட்டு வாங்கினதே வேஸ்ட் ஆகணும். இதுல வந்து மெயினா இதுல வந்து அதிகமா மருந்து தான். ஆமா, வெறும் நாட்டு மருந்து, தழும்புக்கு வைப்பாங்க தெரியுமா, அதுதான் அதிகமா இருக்கு. அப்புறம் நாங்க குளிக்கிற சோப்பு, துணி சோப்பு எல்லாமே ஆமா எல்லாமே இதுல அடிக்க வைப்போம். அதனால இது தேவையில்லாதது கிடையாது. அப்புறம் வந்து எங்க சிவாவோடது இதுல மெயினா வச்சிருப்போம். அதுக்கப்புறம் எங்க பெஞ்சை காட்டுறேன் இருங்க. அப்புறம் வந்து இந்த ட்ரேவை தனியா கீழே எடுத்து வச்சா அதுக்கு தனியா சிலிண்டர் மேல வச்சுட்டேன். கடை வாங்கினப்போ அதுவும் அந்த 2 சிலிண்டர் இல்லைன்னா எங்க வீட்டுல 1 சிலிண்டர் தான். ஆமா, கடைக்காக வாங்கினது மெயினா அது. அப்புறம் வந்து காய்கறி கூடங்க, காய்கறி கூட இங்க காய்கறி கூட அது இந்த எதுவுமே இதெல்லாம் வந்து எதுக்கு இங்க வச்சிருக்கேன்னா, அதுல ஆர்டிபிஷியல் ஃபிளவர் செஞ்சால யூடியூப்ல ஸ்டார்டிங்ல வீடியோ போட்டா அந்த பொருள்லாம் அதுல வச்சிருப்பா. அப்புறம் அவ ஏதாவது ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ரெடி பண்றதுக்காக ஒரு சின்ன பொருள்லாம் வச்சிருக்கா. ஆமா, இது வந்து அன்னைக்கு பிச்சுட்டு வந்தது, அது இது பண்ணி வச்சிருக்கா. காய்ச்சல் அது பவுடர் பண்ணி ஆவாரம்பூ. ஆவாரம்பூ வந்து கம்மியா இருக்கு, அதனால குழம்பு வைக்க முடியல பாருங்க, இவ்வளவுதான். அதனால சரி இப்ப என்ன சாமி பண்ற, அதனால வந்து சரி இது ஃபேஸுக்கு அரைச்சி போட்டுக்கலாம் அப்படின்னு. எங்க சிவா வேற சொனப்புச்ச கையால எடுத்துட்டாங்க, அதனால சொரிஞ்சிட்டு இருக்கிறான். இதுலயுமே மெடிசன் தாங்க இருக்கும். இது வந்து அடிக்கடி எடுக்கிறது, அது வந்து எப்பயாவது என்ன வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த கடுக்காய் பொடி, நெல்லிக்காய் பொடி இந்த மாதிரி வாங்கி வச்சிருப்பேன். என்னென்னமோ இருக்கு. அவரு வந்து தேடுனா எல்லாத்தையும் கலைச்சு போட்டுருவாரு. அதனால நான் தனித்தனியா எடுத்து வச்சுப்பேன். அப்புறம் இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதான் என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி. ஆமா, இதெல்லாம் நான் அதுக்காக தான் இந்த கலர் பெயிண்ட் வீடியோ போடும்போது இந்த பூ வச்சுதான் போட்டோம். ஆமா, இந்த பெயிண்ட் இது போல எல்லாம் எல்லாமே இது உள்ள வச்சிருப்போம். ஊசி எல்லாம் மெயினா நான் இதுல வச்சிருப்பேன். ஊசி ஏன்னா கீழே இது போட்டா இது இவங்க இது பண்ணிடுவாங்க. பீரோவில் இருந்தாலுமே ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் உதறி விட்டுட்டா அப்புறம் எங்கேயாவது இது பண்ணிடுவோன்னு அங்கே வச்சிருப்பேன். அது போல என் பொட்டு டப்பா இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா எண்ணெய் டப்பா வச்சிருப்பேன். அப்புறம் தேங்காய் எண்ணெய் இப்ப தடவுனாங்க, அதனால கீழே எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் கீழே வச்சா இடம் பத்தாது, அதனால கிரைண்டரும் இங்கே வச்சுக்கிட்டேன், மிக்சியும் இங்கே வச்சுட்டேன், ஃபேனும் இங்கே வச்சு ஒயர் சுத்திட்டேன். இப்போ வந்து எல்லா ஒயரும் போட்டு வச்சிருக்காங்க, அதனால கசகசன்னு கிடக்குன்னு. அவரு சாமி லைட்லாம் அப்புறமே எடுத்துக்கலாம், அதனால கொஞ்சம் கசகசன்னு இருக்கு. கீழே அப்படியே பாத்தீங்கன்னா டூல்ஸ், அதுல ஃபுல்லா என் வண்டி கட்டுறதுக்கான டூல்ஸ் இருக்கு. இதுல பக்கத்துல தக்காளி கூட வச்சிருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டம் கடைக்கு வாங்கினது அது கொஞ்சம் மீந்து கிடக்கு. தக்காளி சிமெண்ட் வந்து எங்க அம்மா வீட்டை பூசி கொடுத்தால அதுல ஒரு 10-12 கிலோ இருக்கும் மீந்து. அதை ஏன் வேஸ்ட் பண்ணா அதை எடுத்து வந்து வச்சிருக்கேன். ஆமா, அதெல்லாம் பார்த்துதான் இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட், அந்த சிமெண்ட் மூட்டை எல்லாம் பார்த்து எதுக்கு தேவையில்லாத தூக்கி போடுங்க. அதை வந்து தூக்கி போட முடியுமா அதெல்லாம், அதனாலதாங்க தூக்கி போடல. அதெல்லாம் யூஸ் ஆகுற பொருள், அதெல்லாம் எப்படிங்க இது பண்றது. அதனால அப்படியே கீழே அழகா இருக்கும், பாக்குறதுக்கே நீட்டா தாங்க இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் அப்படி தெரியுது, நான் என்னங்க பண்றது. இதே இன்னும் டைல்ஸா இருந்தா. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம், எங்க அக்காவை கம்பேர் பண்ணி என் கூட சேர்க்கிறீங்க. எங்க அக்காவோட இது வேற, என்னோட இது வேற. நான் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்றேன். எங்க அக்கா அப்படி கிடையாது. ஒரு விஷயம் வேணும்னா அது வேணும் தான், நான் எதை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அதுவும் இல்லாம அவளுக்கு வீட்டுள்ளேயே அப்படியே இங்க அடுப்பு இருக்குன்னா அப்படியே பக்கத்துலயே இது இருக்கு, வாஷ் பேஷன் இருக்கு. மாடி வீடு, நம்ம வீடு, சீட்டு போட்ட வீடு, அதுவும் கடை. அவங்களும் இதுதான் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீட்டா வச்சிருக்காங்கன்னா அதான் காரணம். தண்ணி பக்கத்துலயே இருக்கு. அப்படியே எல்லா வேலையும் செஞ்ச உடனே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பொறுக்கி போட்டு விளக்கிடுவா. அவ எப்ப வேணா வீடு கழுவிக்கலாம், எப்ப வேணா அடுப்பு துடைச்சிக்கலாம். ஏன்னா தண்ணி ஆமா, நம்ம வீட்டுல அந்த மாதிரி இல்ல. அதனால தண்ணி வரும்போதே நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. இது வந்து எங்க தோட்டத்தை சுத்தி காமிக்கிறாங்க. சுத்தி காமிக்கல, அங்க ஏன் நீட்டா இல்லங்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு. ஆமா, இங்க காலையிலேயே நான் என் ஹஸ்பண்ட் தெரியும் நல்லா 2 டைம் கூட்டினேன். மேல பாருங்க அத்தி மரம் இப்ப இலை ரொம்ப ஓவரா கூட்டுது. அது இல்லாம ஆமா, காலையிலேயே துணி எல்லாம் துவைச்சு போட்டுட்டேன். உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, கசகசன்னு இருக்குன்னு ஏன் உங்களுக்கு தோணுதுன்னா, நான் வந்து அதிகமா பக்கெட் வச்சிருக்கேன். ட்ரம் இருந்தா ஒரு வேலையில முடிஞ்சிரும். ஆமா,
இங்க பாருங்க பாருங்க நான் காலையில குளிச்சேனா அதனால பக்கெட் மேல துணி போட்டு வச்சிருக்கேன். இத்தனை இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப கசகசன்னு தெரியுது. அதை தவிர்த்து இந்த சைடுல பாருங்க, இங்க இடம் இல்லாதனால செடியை புறத்துக்கு இங்க அடிக்க வச்சிருக்கேன், கீழே வச்சிருக்கேன், சைடுல வச்சிருக்கேன். இதெல்லாம் முன்ன இவ்வளவு தூரம் வச்சிருந்தாரு, கடுப்பாயிட்டான். எடுத்து வைக்கிறியா இல்லையா எல்லாரும் தூக்கி போட்டுருவான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எடுத்து மேல அழகா அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இதுதான் ரீசன். ட்ரம் இருந்தா அழகா இருக்கும் உண்மையாவே பாக்குறதுக்கு. இது போடணும். அப்புறம் பாருங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை, இங்க பாருங்க இந்த கம்பளி பூச்சி எல்லா இடத்துலயும் அதிகமா இருக்கு, நிறைய இருக்கு. ஆமா கம்பளி பூச்சி இங்க பாருங்க, இந்தா எங்க வீடு ஃபுல்லா இருக்கு. அது காரணம் என்னன்னா அந்த பூசண மரம் தான், அதுல இருந்து எல்லாம் இங்க வந்துருது. போட்டு பிச்சு கிடக்க வேண்டியது. எங்க சிவா கைய போட்டு சோறிதான். என் நடுராத்திரி அரைக்குதுங்க, நடுராத்திரி எந்திரிச்சு வந்து தரையில போட்டு காலை தீத்துறதுதான் வேலை எனக்கும் சிவாவுக்கும் பொழுதுக்கு. சரி சாமி, சிவாவும் நைட்டு போட்டு காலை தேய்ப்பான், நானும் எந்திரிச்சு காலை தேய்ப்பேன். அங்க பாரு சொன்ன பூச்சி பாரு. நிறைய இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்ததுனால பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹோம் டூர் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு டவுட் கிளியர் ஆச்சு உள்ள என்ன அதெல்லாம் இல்லங்க. அதுவும் இல்லாம மெயினா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க நீட்டா வச்சுக்க மாட்டீங்களா, நீட்டா வச்சுக்க. அதுவும் இல்லாம மெயின் பெரிய பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, எவ்வளவுதான் நீட்டா வச்சிருந்தாலும் இந்த செவ்வறு ரொம்ப லோவா நல்லாத மாதிரி இருக்கும். அது இல்லாம எங்க அக்காவை கம்பேர் பண்றீங்க, எங்க அம்மாவை கம்பேர் பண்றீங்க. அவங்களோட இதே வேற, நம்மளோட சூழ்நிலை வேற, அவங்களோட சூழ்நிலை வேற. அதனால கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சொல்றது அவங்களுக்கு வந்து தண்ணி வசதி எல்லாமே இருக்கு, இங்க வந்து எதுவுமே சரியா இல்ல. அதுதான் ரீசன், எதுவுமே சரியா இல்ல. ஒரு பிடிக்கிற தண்ணி பூசாம இருக்கு. அதனால முக்கியமா பேக்ரவுண்ட் வச்சுதான் நீங்களும் முடிவு பண்ணுவீங்க ஒரு எப்படி இருக்கு என்னங்கிறது. அது பேக்ரவுண்ட் ஒரு காரணம் என்னங்க இருக்குது, இடம் சரியில்லாம இருக்கு. மத்தபடி நீங்க கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஒரு பதில் சொன்ன மாதிரியாச்சு, எங்களுக்கு ஒரு வீடியோ கிடைச்ச மாதிரியாச்சு, உங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இனி வரும் காலங்களில் நாங்களும் கொஞ்சம் நல்லா அப்கிரேட் ஆகி நல்ல நல்ல வீடியோஸ் போட ட்ரை பண்றோம். பாய் ஃபேமிலி.